ஹாய், இந்த வீடியோவில் உங்கள் யூடியூப்க்கு தேவையான இமேஜஸ் எப்படி நம்ம கூகுள்லேருந்து ஃப்ரீயாகவே எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். கூகுள் இமேஜஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் கூகுளில் போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுமோ அதை சர்ச் பண்ணிக்கோங்க. நான் யூடியூப் வீடியோ பேக்ரவுண்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த 3 லேயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜஸ்க்கு ஆல் இருக்கு பதிலாக இமேஜஸ் கிளிக் பண்ணிவிட்டு அந்த 3 லேயரை கிளிக் பண்ணிட்டு யூசேஜ் ரைட்ஸுன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் வரும், கமர்ஷியல் அண்ட் அதர் லைசன்ஸ் வரும். க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னால் என்னென்னா நீங்கள் காமனாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கிளிக் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். கமர்ஷியல்னால் நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது நமக்கு வேண்டாம். க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இமேஜஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். அவங்க ஏன் அந்த க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் போடுறோன்ட்டு. இப்போ நம்ம ஒரு இமேஜஸ் கிளிக் பண்ணோன்னா கீழே லைசன்ஸ் டீட்டெயிலில் வாண்ட் டு நோ ஃப்ரம் வேர் திஸ் இன்ஃபர்மேஷன் கம்ஸ் ஃப்ரம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தா மட்டும்தான் கூகுள்லேருந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் உங்கள் யூடியூப்க்கு. ஸோ இந்த மாதிரி போடலைன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஒரு சில இதில் இமேஜஸ் மேபி சப்ஜெக்ட் டு காப்பிரைட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இமேஜஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அவங்க காசு கொடுத்து நீங்கள் வாங்கி தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இமேஜஸ் இல்லாமல் இந்த மாதிரி லைசன்ஸ் டீட்டெயிலாக கொடுத்துருந்தா மட்டும் உங்கள் யூடியூப்பில் பயன்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.